வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ருசி. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். நினைவு மனசின் வசத்தில் இல்லை. நாதியற்ற நாயாக எங்கோ சுற்றி அலைந்து கொண்டிருந்தது. தேயிலை தூளை இடது உள்ளங்கையில் தட்டி நீர் கொதிக்கும் சட்டிக்குள் போட்டாள் பூவம்மா. இடது உள்ளங்கையில் ஒட்டியிருந்த தேயிலை தூசியை தட்டியது வலது கை. விறகை தள்ளிவிட்டது. நீ என்ற நீரின் இரைச்சல். சுட வைத்து மூடி வைத்திருந்த பாலை திறந்து பார்த்தாள். சோற்றுக்கு உலை வைக்க அலுமினிய சட்டியை எடுத்தாள். அரிசியின் அளவுக்கேற்ப சரி தண்ணீர் வைத்தாள். அப்போதும் நினைவு வசத்தில் இல்லை. கால் போன போக்கில் காற்றின் வாளாக எங்கோ திரிந்து கொண்டிருந்த நினைவு. செயல்கள் எல்லாம் அனிச்சைத்தனமாக இயங்கிக் கொண்டிருந்தன. ஸ்விட்ச் போட்ட எந்திரம் போல அடுப்பங்கரை எந்திரம். கோழிக்கூடு போன்ற குறுகலான அடுப்பங்கரை. நெரிசலாக அடுக்கப்பட்டிருந்த சட்டி பெட்டி சாமான்கள். இவள் சற்று கூடுதலாக அசைந்தால் முழங்கை இடித்து தம்ளர்கள் உருளும். நங்கென்று பானை எச்சரித்து அதிர வைக்கும். எதுவும் பேச வேண்டியதில்லை, பேச தோன்றவில்லை. பயல் படித்து கொண்டிருக்கிறான் பரீட்சைக்கு. மகள் தண்ணீருக்கு போயிருக்கிறார் குழாயடி. இளையவள் இன்னும் பள்ளியிலிருந்து வரவில்லை. கொதித்த டீ தண்ணீரை இறக்கி வைத்தாள். சற்றே மூடி வைத்தாள். தேயிலை நன்கு வேக வேண்டும். டிகாஷன் இறங்க வேண்டும். அப்போதுதான் ருசி வரும். பிள்ளைகள் இருக்கிறார்களே, பூராவும் விழாவில் வெடித்ததுகள். அப்பாவை போலவே இதுகளும். முதல் மடக்கிலேயே ருசிக்கு மார்க் போடுங்கள். இன்னைக்கு நல்லால என்று பயல் கூசாமல் பட்டென்று சொல்லுவான். அடுப்பின் வெக்கை, திரேக புழுக்கம், காற்றில்லாத நசநசப்பு. எதையும் மதிக்க மாட்டான். அம்மாவின் அவஸ்தையை பொருட்படுத்தவே மாட்டான். முகத்தில் அடித்த மாதிரி நேர்மையாக உண்மை பேசுவான். பூவம்மாவுக்கு பற்றி கொண்டு வரும். திகு திகுவென்று நெஞ்சு கிடந்து வேகும். மகனை அனல் பறக்க பார்ப்பாள். அவன் அசரமாட்டான். பயந்து பின்வாங்க மாட்டான். என்னம்மா, நல்லாலேனா நல்லாலேன்னு தான் சொல்லுவேன். பொய்யா சொல்ல முடியும்? ருசியோட வேணும்னா நீ போட்டுக்கோ. வந்து அடுப்பு வேலையை பாரு. அது எப்படி? +2க்கு உங்களை பரீட்சை எழுத விட மாட்டாங்கல்ல. நான் தானே படிச்சாகணும். அப்பனா வாயை பொத்திக்கிட்டு கம்முனு குடி. முடியாதுல்ல. அவன் கேலி குரலுக்குள் ஏதோ ஒரு பொடி. பொடி வைத்து பேசுகிறானோ? திகைப்பை மறைத்து கொள்வாள். முடியாதா? ஏண்டா? ஆமா, வாயை பொத்திக்கிட்டா காப்பி எப்படி குடிக்க முடியும்? மூக்கு வழியாவா? பூவம்மாவின் வெக்கை அம்புட்டுதான். கோபத்தின் மூச்சு நின்று போகும். அவனது லேசான கடியில் வெடித்து பூத்துவிடும் மனசு. உதட்டின் மென்மை கனிவில் ஈரச் சிலிர்ப்பாக வந்து மின்னும் அந்த மணப்பூ தாய்மை பூ. மகனின் சிரிப்பில் பூவம்மா முழுசாக சிரித்து விடுவாள். புண்பட்டு போன பாவனையோடு சினுங்கள் சிரிப்பு. ஏலே, என்ன கேலியா பண்ணுத? சிரிப்பும் கோபமும் முரண்பட்டு அழகாய் சேர்ந்திருக்கும். வெயிலும் மழையும் சேர்ந்த கோடையின் அழகு. உலை வைத்த சட்டியை அடுப்பில் வைத்தாள். கல் பார்த்து புடைத்த அரிசியை அலசினாள். அலைந்தாள். அள்ளி சட்டிக்குள் போட்டாள். உப்பை அளவு பார்த்து குத்து மதிப்பாக போட்டாள். நினைவின் அதிர்வில்லாத பணிகள். எந்திர சலனமாய் கதிமாற்றமில்லாத சுழல்வு. பிரக்கையற்ற பழக்கத்தின் இயக்கம். சீனியை அள்ளி போட்டால் கரிய திரவத்தில். பாலை ஊற்றினால் ஆற்றினால் நுரை நுரையாக வந்தது அந்த தங்க நிற திரவத்தில். எம்மா! பொறுமை சிதைந்த மகன் அழைப்பு, அழுத்தமான கத்தல். என்னடா? மனசின் வசத்துக்கு வந்தது நினைவு. சட்டென்று ஒரு தென்றல் வந்து அப்பியது போலிருந்தது. நினைவு வந்த உணர்வு. காப்பி எப்பதான் தருவீக? என்ன அவசரமா? நினைச்ச உடனே வருமா? ஆமா, வரணும்ல. அப்படியெல்லாம் அதிகாரம் பண்ணாதே. உங்க அப்பாவே அதிகாரம் பண்ண மாட்டாரு தெரியுமா? எம்மா, காப்பி இருக்கா இல்லையா? இந்தா கொண்டாங்க. வந்து கிளாஸை எடுத்துட்டு போ. சை, உங்களோட ஒரே இம்சை. கோபத்தில் சிடுசிரிக்கிற மகன். தெரிக்கிற உணர்வு தீயாக வார்த்தைகள். விருட்டென்று எழுகிறான். விரைப்பும் தெரிப்புமாக முகக்கோணல். தக் தக்கென்று பாதத்தால் தரையை அரைகிறான். வந்து கிளாஸை எடுத்துக்கொண்டு போய் புத்தகத்தின் முன்பு குத்துக்கால் வைத்து உட்கார்கிறான். மகனின் குதியையும் வெடிப்பையும் பார்த்து ரசிக்கிற பூவம்மா. உதடுகளுக்கு முத்தமிடுகிற தம்ளர் விளிம்பு. ஆவி பறக்கிற பொன் திரவம். உறிஞ்சுகிறான் முதல் மடக்கு. டீயின் ருசியில் முகம் மாறுகிறது. பூவாகி மிருதுவாகிற கன்னம். விழிகளை மட்டும் அசைத்து அம்மாவை பார்க்கிறான். என்னடா? +2 ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் மனநிலையில் பூவம்மா. சூப்பர் மாட்டி.
உள்ளுக்குள் பெருமித ஊற்றின் வீரிடல். வெக்கையும் நசநசப்பும் புழுக்கமும் மாயமாயிற்று. பாராட்டு பூக்களின் வருடல் சுகத்தில் திளைக்க விரும்புகிற மனத்தாகம். நல்லா இருக்கா? படு சூப்பர்மா. இன்னைக்கு டீ படு டக்கர்மா. நெசமாவாடா? ஆமம்மா, அற்புத ருசி. வாசமே ஆள தூக்குதுமா. ம். அவளுக்குள் வெற்றி பெற்றுவிட்ட துள்ளல், மனச்சிலிர்ப்பு, மறைத்து கொள்ள முடியாத மன மகிழ்ச்சியின் வாசப்பேருளி. கருத்த முகம், சற்று அகலித்த மாதிரியான மலர்வு. அப்ப நானும் குடிச்சு பாத்துறதேன். ஒரு டம்ளரில் ஊற்றிக்கொண்டு உட்கார்ந்தாள். நாசி நுனியில் உரசி சென்ற புகைக்கோட்டு நெளிவு. ஆத்தாளு மகனும் ஒரே ஆதாளியாயிருக்கு. டீ நல்லா வந்திருக்கா? திடுதிப்பென்று வந்து நுழைந்த அப்பா. செருப்பில்லாத கால், மடித்து கட்டிய கைலி, திறந்த மேனியில் ஒரே துண்டு ஓரமாக தொங்குகிறது. குலைந்து கிடந்த தலைமுடி, ஏறத் துவங்கி இருக்கிற முன்வழுக்கை. எப்பா, அம்மா போட்ட டீ சூப்பர்ப்பா. 3 குணம் உள்ள டீ. ருசி, நிறம், திடம், 3 குணம். என்னடா, தேயிலை விளம்பரமா அம்மா விளம்பரமா? ரெண்டும் தான். எனக்கு டீ கிடைக்குமா இன்னைக்கு? பூவம்மா துணுக்குற்றாள். ஆயினும் கேலியும் எகத்தாளவுமாக கேட்டாள். வீட்டு டீ தான் உங்களுக்கு ஆகாதுல்ல? கடை டீ தான் வேணும்னு கையை வீசிக்கிட்டு போவீங்கல்ல? இன்னைக்கு என்னாச்சு? ஊர்ல ஒத்த கடை. அந்த டீ கடையும் இன்னைக்கு பூட்டி கிடக்கு. டீ குடு. நீர்க்குடம் இடுப்பில் இருக்க வீட்டுக்குள் நுழைந்த மகள். பாப்பா, உங்க அப்பாவுக்கு ஒரு கிளாஸ்ல டீ ஊத்தி கொடு. எம்மா. மகளின் அழைப்பு சத்தம் குறைவான கிசுகிசுப்பு. சற்றே கெஞ்சலும் கொஞ்சலுமாய் பூ உரசலான அழைப்பு. எம்மோ, என்னடா? டீ நல்லா இருக்குமா? அதான் கூத்தாடி முடிச்சிட்டேல்ல? இல்லம்மா, இன்னொரு கிளாஸ் டீ கிடைக்குமா? அந்த கெஞ்சல் பூவாக அல்ல, மனசுக்குள் தேளாக கொட்டியது பூவம்மாவுக்கு. தீக்கங்கு பட்ட மாதிரி சுரீரெங்கிற காந்தல். ஏதோ நினைவு மயக்கத்தில் தேயிலை தூளை தட்டியவள் வழக்கத்தை விட சற்று குறைவு. அது பற்றி அப்போது யோசனை இல்லை. சமாளிச்சிடலாம் என்கிற நினைப்பு கூட வரவில்லை. மெய் மறந்த செயல்பாடு. எங்கோ நினைவளைய அனிச்சைத்தனமாக செயல்பட்ட யந்திரத்தனம். இப்போது தீக்கங்கு சுடுகிற சுரணை. நினைவுக்கு நினைவு வருகிறது. அடடா, அசந்துட்டமே. ஒரு நாளும் இல்லாத திருநாளா இந்தாளு வேற வந்து நின்னுக்கிட்டு டீங்கிறாரு. இப்ப இவ இன்னொரு கிளாஸுங்க. வர்ற பிள்ளைகளுக்கு வேணும். கடைசியா வர்ற 2 பேருக்கு பத்தாக்குறை வருமே, என்ன செய்ய? புழு குடைசலாக உள் எழுகிற யோசனைகள். தயக்கம், மருகி தவிக்கிற மனக்கிலேசம். பூவம்மாவுக்குள் வண்டு குடைச்சல். என்னம்மா, டீ கிடைக்குமா? பாசமகனின் கெஞ்சல் பரிவும் குலைவுமான பூங்குரலின் வருடல். பாராட்டு மாலை போட்ட மவனுக்கு கூட ஒரு கிளாஸ் தரக்கூடாதா? குடுமா, இந்தாளு வேறு தாராளமாக சிபாரிசு செய்கிறார். பூவம்மாளுக்குள் நெருக்கடி. சிரித்து சமாளிக்க முடியாது. எரிந்து விழுந்து அமுக்க முடியாது. மனசுக்குள் கழுத்தாம்பிடியான திணறல். மகனை நங்கூரமிடுகிற பூவம்மாவின் பார்வை. பாஷை பேச முயல்கிற பார்வை. பார்வையின் பாஷைக்கெல்லாம் மசருகிறவனா அவன்? என்னம்மா, டீ குடுமா. என்ன, சட்டைக்குள்ள டீ விளைஞ்சுக்கிட்டே இருக்குமா? எதுக்கும் ஒரு அளவு இல்லையா? என்ன அளவு? கூட கொஞ்சம் போட வேண்டியதுதானே? ஜோசியமா பார்த்தோம் கிளாஸ் கிளாஸா கேட்பீங்கன்னு. இப்ப என்ன, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களே. என்னத்துக்கு லா பாயிண்ட் இருக்கீக? புண்பட்டு போன மகனின் பணத்தெரிப்பு, சிடுசிடுப்பு, அற்பத்தனத்தால் அவமதிக்கப்பட்ட மனச்சீரல். தலைவிக்கான சிரமம், பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பு, அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உணர்ச்சி இரத்த அணுக்களில். இதில் தாய்மை தத்தளிப்பு வேறு. பாராட்டு பூமாலை போட்டுவிட்டு பிள்ளை மனசோடு மனசுக்குள் விழுந்து கெஞ்சுகிற இளவட்ட பயல். ஃப்ரீடமா கேட்கனா? ஒரு டீ தண்ணி, அதையும் கொடுக்கலேனா எப்படி? மனசு கிடந்து மருகி தவிக்குதே. மனசின் உளைச்சலை மறைத்து கொண்டு சிரித்து மழுப்புகிற பூவம்மா. சரியப்பா, ரொம்ப குதிக்காதே. கொண்டா கிளாஸ, இன்னொரு டம்ளர் வாங்கிக்க. அதானே. புள்ள கேட்டா பெத்தவ கொடுக்க வேண்டாம்? இந்த ஆளு தாளிப்பு வேறு. சும்மா அமுக்குங்க வாய. பூவம்மா மகனை பார்த்தாள். பார்வையில் ஒரு மனச்சிரம தவிப்பு. வெளிப்படுத்த முடியாத ஊமை சிறகடிப்பு. எப்படி சமாளிக்க என்ற மௌனத்திணறல். பாப்பா, தம்பிக்கு ஒரு டம்ளர் டீ ஊத்தித்தா. தம்பியை கண்டனமாய் பார்க்கிற அக்கா. இன்னொரு கிளாஸ் என்று கேட்டு பிரச்சனையும் மன உளைச்சலையும் உண்டு பண்ணிட்டானே. எதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? நல்லா இருந்தா 7 கிளாஸா குடிப்பாக. தங்க ஊசினா கண்ணுல குத்திக்கணுமா? கிடங்கிய கண்களால் வெறப்பும் மிரட்டலுமான பார்வை. என்ன முழிக்க? கோவமாய் சீறுகிற மகன்.
தெரியலையா? தெரியுது தெரியுது, சாமியே வரம் கொடுத்துருச்சு. பூசாரிக்கு என்ன பொசப்பொசப்பு? போயேன். சகோதர சண்டையின் சகஜ பாவத்தை ரசிக்க முடியவில்லை பூவம்மாவினால். இனம் புரியாத தர்ம சங்கடம், இருட்டான மருட்டல் மனசுக்குள். உள்ளுக்குள் ஒரு பூவம்மா திசையறியாமல் புலம்பித் தவித்தாள். வருகிற பற்றாக்குறையை என்னன்னு சமாளிக்க? கேட்டு வர்ற எந்த பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்ல? எப்படி சொல்ல? சொல்ல தைரியம் வருமா மனசுக்கு? ஏமாற்றத்தில் முகம் சாம்புகிற அந்த பிள்ளையின் கண்ணின் பார்வையை தாள முடியுமா? தாங்கும் சக்தி தாய்மைக்கு இருக்குமா? மனசுக்குள் தவித்தாள். மருகி மருகி உழைந்தாள். வெட்டுப்பட்ட பள்ளிவாளாக துடிக்கிற மனசின் வேதனை கசிகிற பூவம்மா கண்கள். கண்ணிலேயே மனசின் ஆழத்தை வாசித்து விடுகிற தாம்பத்திய அண்மையில் அவர் பூவம்மாவின் மன உளைச்சலை சிரிப்பின் இணக்கத்தில் வருடுகிறார். எண்ணத்துக்கு மறுகிற ஆறுதலை சொல்கிற குரலின் பரிவு. கேள்வியோடு நிமிர்கிற பூவம்மா. இன்னும் 2 கிளாஸுக்கு கொதிக்க வச்சிட வேண்டியதானே? மாறி மாறி கொதிக்க வச்சா எப்படி வேலையாகும்? சோறும் குழம்பு பார்க்கணும்ல, துணிமணி துவைக்கணும்ல, பாடு சோழி கொஞ்சமா கிடக்கு. சரி சரி, சீறி பேசி ஆக போறதென்ன, ஆகிற வேலையை பாரு. துண்டை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வெளியில் புறப்பட்டு விட்டார். அது ஒரு தீர்வு. வார்த்தைக்கு வார்த்தையாக உரசிக்கொண்டே இருந்தால் சூடேறி கொண்டு போகும். கத்தரிப்புக்கு இது ஒரு வழி. தெருவில் இறங்கி போகிற புருஷனின் முதுகையே வெறித்தாள். மனசுக்குள் கொதிப்பானை சோற்றின் தளதளப்பு, கொந்தளிக்கிற உணர்வின் தகிப்பு. டீயை குடித்து முடித்துவிட்டு மிகுந்த மனநிறைவுடன் தம்ளரை கீழே வைத்த மகனின் பார்வை. என்னாலேதான் பிரச்சனையா என்று விசாரிப்பதை போன்ற பார்வை. நெற்றியின் குறுக்காக விழுகிற கேள்விச் சுருக்கங்கள். அந்த பார்வையின் பாசத்தழுவலில் சட்டென்று அணைந்த மனத்தகிப்பு. ருசியை ரசிக்கிற நாக்கின் சத்தத்தில் நிறைகிற தாய் மனசு. பெருமூச்சில் சகல சிரமங்களையும் கரைத்துவிட்டு மகனுக்கு சமாதானமாய் ஒரு சிரிப்பூவை உதிர்த்துவிட்டு அடுப்பங்கரை வெக்கைக்குள் நுழைந்தாள் பூவம்மா. மீண்டும் யந்திரமாக முனைந்தாள். ஆயினும் முடியவில்லை. இண்டமுள் குத்திக்கொண்ட மாதிரி ஒரு நச்சரிப்பு மனசுக்குள். இனம் புரியாத இச்சிலாத்தி தொல்லை. இன்னும் தீராத பிரச்சனை ஏதோ ஒன்று மலையாக மறித்து கொண்டு நிற்கிற மாதிரியோர் பிரம்மை. மயக்க இருட்டு. இனி வரப்போகும் பிள்ளைகள் மட்டும்தானா பிரச்சனை? அதையும் தாண்டி இன்னும் ஏதோ ஒரு பிரச்சனை. பிள்ளைகள் எல்லாம் வந்து போய்விட்டன. ஆனாலும் கொதித்து நுரைக்கக்கும் சோற்றுச்சட்டியின் மூடியை திறந்தாள். கையில் வந்து அப்பிய புகை வெக்கை. கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய் எல்லாம் எடுத்து தரையில் வைத்துக்கொண்டு அரிவாள் மனையோடு உட்கார்ந்தாள். மடித்து போட்ட இடதுகால் அரிவாள் மனையை அமுக்கிக் கொள்ள கத்தரிக்காயை நேரும் கூறுமாய் அறுத்தாள். சின்ன வெங்காயங்களை தோலை உரித்து நறுக்கினாள். ஜாக்கெட்டெல்லாம் தொப் தொப்பென்று நனைந்தது. வியர்த்து கொட்டுகிறது. முகமெல்லாம் வியர்வை நசநசப்பு. நாசி நுனியிலும் நீர்த்துளி. மனசுக்குள் அப்பிக்கொண்ட இண்டமுள். பிடுங்க பிடுங்க ஒட்டி நச்சரிக்கிற பூமுள். நறுக் நறுக்கென்று சுரியிடுகிற முள். எம்மா! கம்மிப்போய் மங்களாகிவிட்ட வயசாளி குரல். உலர்ந்த உதடுகள், காய்ந்த நெஞ்சுக்குழி. கிணற்றின் ஆழத்திலிருந்து கேட்கிற குரல் போன்று சுரத்தில்லாத குரல், உயிரற்ற குரல். ஐயாதான். இண்டமுள் வந்துட்டாரா? கழுத்தை எட்டி பார்த்தாள். ஐயாவேதான். அழுக்கு வேட்டி. இதற்கு மேல் அழுக்கு ஒட்ட இடமில்லை. தொடை தெரிய உயர்த்தி மடித்து கட்டியிருந்தார். பூவம்மாவைப் போலவே கருப்பு. முதுமையின் சுருங்கல்களில் கரு மின்னல், தளர்வு. வாசல் படியில் நின்றார். 80க்கு மேல் வயசு. பூவம்மா, என்னையா? கொஞ்சம் தண்ணி கொடு. இதுதான் வழக்கம். தண்ணீர் கொடுத்த பூவம்மா உட்காருங்க ஐயா என்பாள். எதுக்கு? நான் போறேன் என்பார். ஐயா, இந்தாங்க காப்பி, குடிச்சிட்டு போங்க. உங்க வீட்டு காப்பி தான் ருசியா இருக்கும். குடித்து முடித்து விட்டு அரவம் இல்லாமல் போய்விடுவார். இப்படித்தான் தினசரி நடக்கும். காப்பி கேட்க மாட்டார். ஆனால் குடித்து விட்டுதான் போவார். என்னையா? பூவம்மா விசாரிப்பின் சத்தம் சற்று கூடுதல். இடறல், சற்றே வெப்பம். பூவம்மா தீயம்மாவாளா? அவளாலும் எரிந்து பேச முடியுமா? தண்ணி தவிக்கு, சும்மாதான். ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொண்டா. ஐயாவின் குரல் இன்னும் பம்முகிறது. பயந்து பின்வாங்குகிறது. தன்மான மனிதர், சூடு குறையாத ரத்தம், ரோசமான வம்சம். இந்தாங்கய்யா. பச்சை தண்ணீர் குடிக்கிறார். வாய் விளிம்புகளில் வலிகிற நீர்க்கோடு. நெஞ்சில் நீர்க்கோடு இறங்க முடியாமல் தோல் சுருக்கங்கள். பூவம்மாவுக்குள் சப்பென்று அரைகிற இண்டமுள். மனசெல்லாம் காந்தல் எடுக்கிறது. வெறும் காப்பிச்செட்டி. காப்பி கொடுத்து பழக்கப்பட்ட மகள் மனசு
இந்தாங்கய்யா என்று பாசமும் மரியாதையும் காட்டியே பழகியவள். பெற்ற ஐயா ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உடம்பை கடம்பாக்கி வளர்த்த ஐயா. கல்யாணம் காட்சி என்று கரை சேர்த்த ஐயா. அவரிடம் பொய்யாக பேசவா? ஐயாவிடமே மாய்மாலம் செய்யவா? மனசு தடுமாறி தத்தளிக்க உதடி கேட்டுவிட்டது. யா, காப்பி குடிக்கீகளாயா? கேள்வியின் பொய்மை அவளுக்குள் ஆணியாக குத்தியது. ரோசமான வம்சர், இரத்தச்சூடு தணியாத தன்மானம். இந்தாங்கய்யா, குடிச்சிட்டு போங்க என்று சொல்லி வந்த மகள் குடிக்கீகளா என்று கேட்கிறாளே. குரல் பேதம், ருசி பேதமாய் மனப்பொய். கேள்வியின் வெறுமை வெம்மை அவருள் சுட்டது. நிமிர்ந்து மகளை பார்த்தார். என் ரத்தமா இப்படி பேசுவது? அவர் கண்ணின் கோபாக்னி. வலது உள்ளங்கையை உயர்த்தி தளர்வோடு அசைத்தார் வேண்டாம் என்று. என்னையா, உன் காப்பியும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். வெறுப்பு உரை போட்ட கோப மறுப்பு. 2வது படிக்கு இறங்கிவிட்ட ஐயா. அவரது கரும் பாதம். வாசலை கடந்து போகிற இன்னொரு முதியவர், சங்கையா சின்னையா. இவரை பார்த்ததும் சற்றே நிற்கிறார். இவரை பார்த்து சிரிக்கிறார் சங்கையா சின்னையா. என்னன்னே, மக வீட்ல? சும்மாதான் நிக்கேன். நீ எங்க தூரமா? எங்க போக? போக்கிடமெல்லாம் அலையுதேன். நிக்க நிழல் இல்ல. உனக்கென்ன யோகக்காரன், 3 ஆம்பளைகளை பெத்தவேன். அதான் என்னோட கெட்ட காலம். 3 பயகளும் வீடு காட்ட ஆடு மாட்டை புடுங்கிட்டு அப்பனை தெருவில் விட்டுட்டாக. அப்படியா? உன் பாடு தேவலனே. 3 பொண்ணுகளை பெத்து 3ஐயும் உள்ளூர்லயே கொடுத்துட்ட. 3 பேரு வாசல்லையும் போய் நிக்கலாம். வாய்க்கு ருசியா கொடுப்பாக, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்கும். சில சமயத்துல முட்டை பொரிச்சு சோறும் போடுவாக. பொண்ணுகளை பெத்தவன் பொன் கிடைச்சவன் மாதிரி இல்லையா? அப்படியா சொல்லுதே சங்கையா? நான் சொல்றது நெசந்தானே? நெசந்தான். ஐயா நடிக்கிறார். பெருமித புன்னகை பொக்கை வாயில் மின்னுகிறது. உள்ளுக்குள் கவிந்திருக்கிற ஏமாற்ற இருட்டை வெளிக்காட்டாமல் முக வெளிச்சம் காட்டுகிற ஐயா. தன்மான ஐயா. தன் மகள் மானத்தையும் மண்ணில் போட்டு உடைக்காமல் கெத்தாக காப்பாற்றுகிற வைராக்கிய ஐயா. பூவம்மாவுக்குள் தகிக்கிற குற்ற உணர்வுத்தி. சங்கையா நகரவும் ஐயா 3வது படிக்கு இறங்கினார். பூவம்மாளுக்குள் என்னவோ உடைந்து சரிகிற உணர்வு. கதறி அழ வேண்டும் போலிருந்த மன அழுக்கு. அற்ப மனச்சுமை. வந்த அழுகையை அடக்கி கொண்டாள். ஆனாலும் குரலின் குலைவில் மனசின் கதறல். ஐயா, என்ன பூவம்மா? உள்ள வந்து உக்காருங்கய்யா. என்னம்மா? சித்த இறங்கையா, 2 கிளாஸ் கொதிக்க வச்சிருதேன். வேண்டாமா, நீ சோழிய பாரம்மா. குடிக்காம நீங்க போகக்கூடாதியா. அவள் குரலின் துணிக்குள் விம்முகிற மகளின் மன உணர்வு. அவளது பாச வைராக்கியத்தின் கடின துணி. அவரது ஆத்மாவுக்குள் கொக்கியை போட்டு இழுத்து நிறுத்துகிற ஆத்ம துணி. அவர் படியேற அவள் சட்டியை கழுவி அடுப்பில் வைத்தால் பாச பரபரப்பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.